மன்னிச்சிடுங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டாரு. என்னால இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியாது. ஆமா, நான் இந்தியால தான் பொறந்தேன். அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னோட பட்டதாரி படிப்பை முடிச்சுட்டு, சிங்கப்பூருக்கும் நல்ல வேலைக்கு வந்தேன். இங்க கை நெறைய சம்பாரிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் பொய், கஷ்டப்படுறேன்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாரிக்கிறேன். இந்த காசு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு ஊர்ல இருக்கிற எங்க அப்பா, அம்மாக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னு இவரு சொல்றாரு. எனக்கு அதான் புரியல. தாய்நாடுல பிச்சைக்காரனா இருந்தா கூட நான் நிம்மதியா இருப்பேன்யா. இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்யறப்ப அடிமையா இருக்கணும். என் தம்பிகள்லாம் தான் பாக்குறேனே எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்கன்னு. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் இங்கதான் இருக்கேன். நீங்க நான் அசிங்கப்படுத்தணும்னா எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்துங்க. ஆனா என் பிறப்புரிமை சரியா, சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்தவன் நானு. அசிங்கப்படுத்தாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரியா. இன்னொன்னு, முடிஞ்ச அளவுக்கு உங்க உண்மையான பேரையும் உங்க உண்மையான முகத்தையும் போடுங்க. நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் பேசுறேன் சரியா. என் ரெண்டும் அன்புன்னு இருப்போம் எப்போதுமே. சிறப்பா செய்வையா. நல்லா இருங்க.